Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். உங்களால மந்த்லி இஎம்ஐக்கு வந்து பே பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும்னா வாங்குங்க. காசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு வந்து இருக்காது. அவர் உடனே சார் ஒன்றும் இல்லை சார், வாங்க சார் நம்மளது இஎம்ஐயில் வந்து எடுத்துக்கலாம், 5 மாதம் தான் சார் வாங்க. சாப்பிடும் போது இனிப்பா இருக்கும், அப்புறம் சாப்பிட்டு முடிச்சும் போது சே இது புளிப்பா இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா எவனா ஒரு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணிடுறான். ஃபோன் பண்ணிட்டு தம்பி நீ எஸ்ன்னு மட்டும் சொல்லி நான் அப்படின்னா எஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து. எனக்கு இஎம்ஐ கிடையாது, கடன் கிடையாது, ஜாலியாக இருக்கிறேன். அது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இஎம்ஐ யூ பாய் இன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். சரியா? உங்கள் விருப்பம், யாரும் உங்களை வற்படுத்தல வாங்க சொல்கிறது. நீங்கள் போய் வாங்கிக்கிட்டா அது யார் பொறுப்பு? எடுத்துட்ட உடனே தான் நம்மளுக்கு தெரியும். அவன் மாதம் கரெக்டாக சம்பளம் போட்ட உடனே 1ஆம் ஆன உடனே கடைக்குன்னு அவன் வந்து எடுத்துடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இஎம்ஐலேயே வந்து எடுக்காதீங்க. முதல்ல வந்து கடன் வாங்குறது நிறுத்தணும். நாளைக்கு இஎம்ஐ டேட்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எனக்கு சாமணி ஆச்சமா டிங்கின்னு ஐயோ. இஎம்ஐன்றது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம தேவையை தாண்டி போகிற செலவு தான் இஎம்ஐ ஆகும். இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை வாழ பாருங்க. இந்த மாதத்தோட இஎம்ஐ முடியுது அப்படின்ற அந்த டே உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 7.5 நாள் சனி விட்ட மாதிரி இருக்கும். எப்பா இன்றைய காலகட்டத்தில் பெருகி வரும் இஎம்ஐ கலாச்சாரம். எந்த ஒரு பொருளையும் வாங்குவதற்கு இஎம்ஐ எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கிறது, வாங்கிய இஎம்ஐயை திருப்பி செலுத்துவதில் எந்த அளவுக்கு அது பாதகமாக இருக்கிறது. ஆக இந்த இஎம்ஐ கலாச்சாரம் இன்றைக்கு சமூக அளவில் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதை இந்த பகுதி மக்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். இஎம்ஐல வாங்கும்போது அப்பா வாங்கிட்டோன்ற மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது பேமெண்ட் கட்டும்போது தான் ஐயோ இந்த டேட்டுக்குள்ளே கட்டணுமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்த் டிடெக்ட் ஆகும்போது எப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சாப்பிடும் போது இனிப்பாக இருக்கும், அப்புறம் சாப்பிட்டு முடிச்சும் போது சே இது புளிப்பாக இருக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இஎம்ஐ வாங்கி ஏதாவது ஒரு மாதம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐனால கஷ்டப்படனா இப்போ நாங்கள் வீடு கட்டுறோம், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேங்க்கில் வந்து கோல்டு வச்சுருக்கோம். அதுவும் இஎம்ஐ மாதிரி தான், அதுவும் இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் நம்மளோட இதுவும் கட்டுற மாதிரி இருக்கும். அது என்னென்னா 8 lakhs நான் வச்சுட்டேன். ஓகேங்களா? பேங்க்கில் வந்து நாங்கள் வச்சுட்டோம். ஸோ அதனால் வந்து எனக்கு சேலரி கொஞ்சம் டிலே ஆகிறதுனால அது இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்குது. ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு 2 months சேலரி டிலேன்றனால அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்குது. அதனால் இது கட்ட முடியலையே, இது சீக்கிரமாக கட்டணும் அப்படின்ற மாதிரி அது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது மென்டலி நம்மளுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. நம்மளால் அது கட்ட ரெகுலராக கட்டிட்டோன்னா நம்மளுக்கு அது எதுவுமே தெரியாது. இஎம்ஐ ஆமாம் அப்படின்னா ஃபுல் மீனிங். இஎம்ஐ ஃபுல் மீனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. ஆனால் அது வந்து தெரியாமல் தான் நான் பார்த்தீங்கன்னா மாதம் இஎம்ஐ வந்து கட்டின்னு இருக்கிறேன். என்னென்ன இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைக் வந்து கட்டிட்டு இருக்கேன். சரி. அப்புறம் ஃபோன் ஒன்று எடுத்தேன், அதுக்கும் சேர்த்து வந்து கட்டிட்டு இருக்கேன். எடுத்துட்ட உடனே தான் நம்மளுக்கு தெரியும். அவன் மாதம் கரெக்டாக சம்பளம் போட்ட உடனே 1ஆம் ஆன உடனே கடைக்குன்னு அவன் வந்து எடுத்துடுறான். அது என்னன்னே தெரியாமல் நாங்களும் வந்து இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா கட்டின்னு தான் இருங்க. இப்போ நீங்கள் இஎம்ஐயில் இருக்கீங்க இல்லையா, ஏதாவது ஐடியா இருக்கா இஎம்ஐ இதோட நிப்பாட்டிட்டு வெளியே போயிடணும்? ப்ரோ எனக்கும் வந்து ஆசை தான் ப்ரோ. ஆனால் விற்கிற விலைவாசிக்கு இஎம்ஐ இல்லாமல் எதுவும் வாங்க முடிய சான்ஸ் இல்லை ப்ரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா லேண்டு, சொந்த வீடு வாங்கினா கூட உங்களுக்கு லோனு, அதுக்கும் வந்து ஒரு இஎம்ஐ இருக்குது. கார் வாங்கினா கூட அதுக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இருக்குது. இஎம்ஐயால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லை மன உளைச்சல் காலம் இருக்குது? அப்படிலாம் கிடையாது. நம்ம பாட்டிகிட்ட நம்ம ஆசையை அடைக்கிருந்தா சந்தோஷமாக இருக்கலாம். நம்மளுக்கு தான் ஆசையை வந்து அடைக்க வந்து சான்ஸ் இல்லையா. ஏதாவது பார்த்த உடனே வாங்கணும்னோம், காசு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு வந்து இருக்காது. அவர் உடனே சார் ஒன்றும் இல்லை சார், வாங்க சார் நம்மளது இஎம்ஐயில் வந்து எடுத்துக்கலாம், 5 மாதம் தான் சார் வாங்க. நம்மளுக்கு உடனே ஆசையில் 5 மாதம் தானேன்ட்டு நம்ம வந்து போடுவோம். போட்ட பிறகு தான் தெரியும் கொஞ்சம் வந்து லேட்டாக கட்டினாலும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இது என்னது பெனால்ட்டி போட்டு மொத்தமாக வந்து தீட்டிடுறாங்க. இஎம்ஐ இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த இஎம்ஐயை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்க? அது நம்ம பயன்படுத்தாத இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்படியா? ஆமாம். எனக்கு இஎம்ஐ கிடையாது, கடன் கிடையாது, ஜாலியாக இருக்கிறேன். யாருக்கும் நான் பதில் சொல்ல தேவையில்லை, யாருக்கும் நான் வந்து காசு கொடுக்கணுன்ற தேவையில்லை. சம்பாதிக்கிறோமா அதில் ஒரு 10% நம்மளுக்கு எடுத்து வச்சாலே நம்மளுக்கு அது தேவையானதாக இருக்கும். எதுக்கு இஎம்ஐலாம் வாங்கிக்கிட்டு மந்த்தானால் அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இஎம்ஐ நம்ம கட்டலைன்னா நம்ம பேங்க்லேருந்து அக்கௌண்ட்லேருந்து பைசா போயிட்டே இருக்கும்.
எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத தலைவலி. இதில் வந்து பேங்க்குக்கு தான் ரொம்ப லாபம். சரி, இஎம்ஐ எடுத்ததுனால ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க நீங்க பாத்துருக்கீங்க? கண்டிப்பா ஜி. பாத்துருக்கீங்களா? ஏதாவது கூடவே இருக்கிறாரு. ஐடியா? இவர் கிடையாது, இன்னொருத்தர். எப்படி என்ன ஃபீல் பண்றாரு? அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்டான்னு. எதுக்குன்னா அவங்க ஒய்ஃப் இருக்கிற ஃப்ரிட்ஜை ஒன்று வாங்கிட்டாங்க. அதுக்கு இஎம்ஐ கட்டணும். அது கட்ட முடியல. அதனால் ஒரு ஃபோனை உடைச்சாங்க. அதனால் ஒரு ஃபோன் வாங்கினாங்க. அதுவும் இஎம்ஐயில் வாங்கினாங்க. இப்போது 1க்கு 2 ஆயிடுச்சுல்ல. நமக்கு தேவையே இல்லை. ஆனா இது கட்டாம விடும்போது ஐயோ இது எப்படா அடைப்போம், எப்போ இது பண்ணுவோன்னு நம்மளால ஒரு சந்தோஷமா ஒரு இதுவா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ இது பண்ணவோ. ஸோ அதுக்காக இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காகவே வந்து எக்ஸ்ட்ராலாம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம மென்டலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து மூவி பார்த்தாலோ இல்லைன்னா ஜோக் பார்த்து அந்த சிரிப்பு நம்மளுக்குள்ள வர மாட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கடன்ல இருந்து வெளியே வரணுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது வாங்கிடுறாங்க. ஆனால் அது கட்டும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறது இதனால தான். அது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இஎம்ஐ யூ பை இன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். சரியா? உங்கள் விருப்பம். யார் உங்களை வற்படுத்தல வாங்க சொல்கிறதுக்கு. நீங்கள் போய் வாங்கிக்கிட்டா அது யார் பொறுப்பு? உங்களுக்கு அந்த பொருள் வேணும்னா நீங்கள் வாங்குறீங்க. அந்த பொருள் இல்லாமல் நீங்கள் வாழ முடிஞ்சால் நீங்கள் வாழலாம். அப்புறம் எங்கே இஎம்ஐ? இஎம்ஐ நீங்களே கிரியேட் பண்ணுறது தான் இஎம்ஐ. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டால் அது இஎம்ஐ வந்து ஃப்ரீயாக வராது. அதோட எடின் இன்ட்ரெஸ்ட் எவ்ரிதிங் எல்லாம் எடின் பண்ணி லம்சமாக மாதம் கட்டிட்டு வரீங்க. கட்டிட்டு வராட்டினா அதில் பெனால்ட்டி வேறு இருக்குது. திஸ் ஃப்ரெண்ட் இது வச்சுருக்காரு. இதெல்லாம் இவர் புது மோட்டர் பைக் வச்சுருக்காரு. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பை. ஒரு புது காடி வாங்கிட்டாரு. நானும் வாங்கினேன். அது ஒரு ஆசை, நியாயமான ஆசை தானே? இல்லை இல்லை, யூ கேனாட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான். என்னோட வருமானத்துக்கு தகுந்தாப்புல நான் வாழணும். உங்கள் வருமானத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வாழ்றீங்க. அவங்க தாய் தப்பா வருமானம் இருக்குது, அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு புது மோட்டர் பைக். நீங்கள் அவங்க ஏன் கம்பேர் பண்ணணும்? ஸோ அந்த மணி எடுத்து யூ திங்க் ஆஃப் த ஃபியூச்சர். நெக்ஸ்ட் 5 years, நெக்ஸ்ட் 10 years how you going to be. நீங்கள் அதை பிளான் பண்ணிங்களா? ஓ யர் சில்ட்ரன் எஜுகேஷன் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் சில்ட்ரன் எஜுகேஷன். யர் பேரண்ட்ஸ் புட் அப் 2 steps, you come up 4 steps, you push your children 20 steps, finish. Life is easy. நீங்கள் கேஷாக வாங்கினா நீங்கள் bargain பண்ணலாம். bargaining chip. கரெக்ட். யூ ஒன் யூ செல் மீ, அதர்வைஸ் நெவர் மைண்ட். ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்க? வச்சுருந்தா த பையர் கேனாட், த செல்லர் கேனாட் செல். ஏன்னா புது ப்ராடக்ட் வரப்போகுது. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து வேல்யூ குறைஞ்சிரும். கரெக்ட். ஸோ சேம் லைக் கார், மோட்டர் பைக், எவ்ரி திங் மாடல் சேஞ்ச். ஸோ யூ ஒன் யூ பிகம் அ bargaining chip. எப்போ நீங்கள் அடிமையாகிறீங்களோ இது வந்து அந்த அடிமை காலமெல்லாம் ஓடும். என்னைக்கு நீங்கள் அந்த இஎம்ஐ அந்த வேலையில் கமிட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்கள் ப்ராடக்ட் 0 வரும். காசு கட்டி முடிக்கிறதுக்காட்டி அந்த வேல்யூவும் போயிடும், அந்த மாடலும் முடிஞ்சுது. அந்த ஈக்யூப்மெண்ட் சிஸ்டமும் ஸ்லோ டவுன் பண்ணிடும். 10 years, 8 years, 5 years. ஸோ அதை தூக்கி போட்டு இன்னொன்று வாங்கணும். எவ்வளவோ அப்டேட்டாக இருக்கிறதா சொல்கிறேன். யங்ஸ்டரையும் இதில் அப்டேட் இல்லாமல் இருக்காங்க. சேம் ஹேண்ட்ஃபோன் 5 வருஷம் தான் பாய்க்க முடியும். அதுக்கு மேலே ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்லி இஸ் டிசைன்ட் டு லாஸ்ட் தட். அதுக்கு மேலே சிக்னல் ஒழுங்காக கிடைக்காது. நீங்கள் கண்டதெல்லாம் இது உள்ளுக்கு வச்சு சாஃப்ட்வேரை ஸ்லோ டவுன் பண்ணிடுவீங்க. Then you have to buy a new phone. Otherwise, new phone market will be wrong. So you have to control, self-control. I'm using my handphone 10, 12 years. No? I'm using my handphone 12 years. I take good care. I don't drop the phone. தேவைப்பட்டது தான் அனுப்புவேன். தேவைப்படாத ஸோ இது கண்ட வர வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவேன். நாட் நீட். யூ டோன்ட் லோட் யுவர் ஃபோன் வித் unnecessary things. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனோட உங்கள் ஃபோனை ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க? நோ, உனக்கு பணம் இருக்குது, நீங்கள் வாங்க. திஸ் இஸ் மைண்ட், திஸ் இஸ் மீ. ஓகே ரைட், சியர்ஸ். இல்லை, நான் இது வரைக்கும் இஎம்ஐயில் எதுவும் வாங்கினதில்லை. எனக்கு பெருசாக இஎம்ஐயில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மக்கிட்ட ரெடி காசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு சேவிங் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இஎம்ஐனா நமக்கு மந்த்லி ஒரு ப்ரெஷர் இருக்கும். இஎம்ஐ பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்லி ரெடி காசு கொடுத்து வாங்குற ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இஎம்ஐனா மாதம் ஒரு ப்ரெஷர் இருக்கும் எனக்கு அப்படின்னு. நீங்கள் தான் இஎம்ஐ அடிக்கல, எப்படி அதை சொல்கிறீங்க? நான் இஎம்ஐ எடுத்திருக்கவங்கள பார்த்துருக்கேன். எனக்கு டேட் இந்த இஎம்ஐ கட்டுற டேட் வந்துருச்சு அந்த மாதிரி சொல்லி ப்ரெஷராகி பார்த்துருக்கேன். என்ன ப்ரெஷரில் இருக்காங்க? அப்போ உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்களா? அப்படிலாம் இந்த 5ஆம் தேதி ஆனால் எனக்கு இந்த இஎம்ஐ பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து இஎம்ஐயில் வாங்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வேணாலும் சேவிங்ஸ் பண்ணி வாங்கி முதல்ல வந்து கடன் வாங்குறத நிறுத்தணும். கடனே இஎம்ஐ வந்து நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இது நீ வந்து கரெக்டாக பிளான் பண்ணி கட்டினா அது கரெக்டான ஆப்ஷனு. பிளானே இல்லாமல் நீ ஏகபோகமாக கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கிட்டு ஃபோன் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் உனக்கு பணம் கொடுக்குறாங்க, இந்த சிபில் ஸ்கோர் அது இதுன்னு சொல்லிட்டு
இப்போ என்னோட வருமானம் 50,000 ரூபாவா 60,000 ரூபாய், மாத வருமானம் 50,000 ரூபாவா 60,000 ரூபாய் 10,000 ரூபான்றது எவனுக்கும் தெரியல. என்னோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா எவனா ஒரு பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணிடுறான். ஃபோன் பண்ணிட்டு தம்பி நீ எஸ்ன்னு மட்டும் சொல்லு நான் அப்படின்னா எஸ்ன்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துது. எல்லா கண்ட்ரோல் அவங்ககிட்ட கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்மளால் கட்டவே முடியறதில்ல. அது தேவை ஜாஸ்தியாகும் போது, நம்ம தேவைகள் ஜாஸ்தியாகும் போது அதுக்கேற்ற வருமானத்தை நம்ம தேடணும். தேடணுன்னா இந்த மாதிரி தேடுற இடத்துல நம்ம இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு அந்த வருமானம் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம், சரி 3,000 ரூபாய் தானே எதில் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். வாங்கி 3,000 ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டுறோம். ஆனால் அடுத்த மாதமே வந்து எண்ணெயோட விலை வந்து ஒரு 20 ரூபாய் கூடுது. புரியுதுங்களா? ஒரு 3 லிட்டர் போச்சுன்னா 60 ரூபாய். அதை டிபெண்ட் பண்ணி வேறு எதுனா கூடுது, வேறு எதுனா வருது. அந்த மாதிரி வந்து துண்டு சீட்டு விழுந்துட்டு தான் இருக்குது. அதனால் இஎம்ஐலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். கொடுக்குறாங்கன்றதுக்காக இது இஎம்ஐயில் வந்து மெயினாக வந்து இந்த கடன் கட்டுறதுக்காக இன்னொரு கடன் வாங்குவான். அதுதான் இன்னும் கொடூரமே. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ தவிர்க்கவும். ஏன்னா சேலரி இஎம்ஐ வந்து அவங்க 2ஆம் தேதினா 2ஆம் தேதி கண்டிப்பாக எடுப்பாங்க. எடுக்கிற நாள் அது. அதனால் வந்து சம்பளம் உள்ளர வரும். நானும் எனக்காக இல்லை, அந்த இஎம்ஐக்காக வந்து நான் சம்பளம் விழணும்னு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது விழுந்தால் தான் அவன் எடுப்பான். இல்லைன்னா நான் யார்கிட்ட கையில் காசு வாங்கிட்டு வந்து திருப்பி கட்டணும். அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி வந்து இஎம்ஐன்றது எப்போவுமே ஒரு தலைவலி தான். முடிஞ்ச அளவுக்கு இஎம்ஐ இல்லாத வாழ்க்கை வாழ பாருங்க. காசே இல்லாமல் மொத்தமாக நான் இஎம்ஐ போட்டுக்கிறேன், 0 இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் நம்மளால அதை கட்ட முடியாது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் கேஷ் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ இஎம்ஐ போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுப்பேன். சரி, டோட்டலாக இஎம்ஐயால் நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா, அன்ஹாப்பியாக இருந்திருக்கீங்களா? இஎம்ஐனால அன்ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். இஎம்ஐ உடைய இறுதி நாள் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இறுதி நாள் எப்படி இருக்குன்னா, அந்த வேலையில பத்ததாரி படத்துல அவர் வந்து அந்த கண்ணாடி போட்டு அப்படியே வெளியே வருவார் பாருங்க தனுஷ். அவரை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ கூட அவர் அந்த கெத்தா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும். எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இல்லைன்னா ரஜினி சாரோட பேக்ரவுண்ட் சாங்லாம் வரும், அந்த மாதிரி தான். ஆனால் அதை வாங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஃபீல் ஆகும்னா, சூரிய வம்ச படத்தில் ஒரு ஓட்ட பஸ் வச்சுட்டு அவங்க முன்னேறுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நம்ம இந்த இஎம்ஐ வச்சு இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வம்சம் படம் அது வந்து ஃபர்ஸ்ட் இதுவாகும். அது நடுவில் என்னன்னா என் பிறந்தாய் மகனே நீ என் பிறந்தாய்ன்ற மாதிரி ஃபீல் ஆகும். லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மாதிரி கெத்தா வர மாதிரி ஃபீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று இஎம்ஐலேயே வந்து எடுக்காதீங்க. காசு இருந்துச்சா மொத்தமாக எடுத்துக்கோங்க, நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா இஎம்ஐயில் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா மாதம் அவன் கரெக்டாக வந்து எடுத்துருவான். ஸோ அந்த காசு நம்மளுக்கு வேறு எதுக்காவது ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது வந்து யூஸ் ஆகும்னா சான்ஸ் இல்லை. ஏன்னா அவன் போட்ட உடனே டான்னு வந்து எடுத்துடுறான். இருக்கிற காசை சேவ் பண்ணணும், இதை செலவு பண்ணக்கூடாது, அதை நம்ம வந்து செலவு பண்ணக்கூடாது, அப்படியே வந்து சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மாதம் ஃபுல்லாக வந்து கட்டுறத அவன் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா உட்காந்துல வந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அவங்க வாங்குற அமௌண்ட் இஎம்ஐ பே பண்ண முடியும், அவங்களால அதை பே பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இஎம்ஐ எனக்கு சரி வராது அப்படின்னா அவங்க ரெடி காசு போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வாங்கணும். உடனே எனக்கு வேணும் அப்படின்னா இஎம்ஐ போட்டு வாங்கிடலாம். இஎம்ஐனால ஹாப்பியாக இல்லை, பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். ஆகா இன்கேஸ் இப்போ பேமெண்ட் டிலே ஆகுது அப்படின்னா அந்த டேட்டில் வந்து அவங்களுக்கு ஐயோ பேமெண்ட் டிலே ஆயிடுச்சு, இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரி ஒரு இது மட்டும் இருந்து பார்த்துருக்கீங்க. உங்களால் மந்த்லி வந்து பே பண்ண முடியும், இஎம்ஐக்கு வந்து பே பண்ண முடியும், என்னால் இஎம்ஐ பண்ணி மேனேஜ் பண்ண முடியுதுன்னா வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஸ்லோவாக வாங்குங்க. கஷ்டப்பட்டு காசு வச்சு மொத்த கேஷோட வாங்கிடுங்க. தயவு செஞ்சு இஎம்ஐக்கெல்லாம் போகாதீங்க. நாளைக்கு அது உங்களுக்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனையாகும். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க தயவு செஞ்சு. அது மட்டும்தான் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாருக்குமே. இந்த மாதத்தோட இஎம்ஐ முடியுது அப்படின்ற அந்த டே உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 7.5 நாள் சனி விட்ட மாதிரி இருக்கும். எப்பா ஃப்ரீ ஆயிடுச்சுப்பா, இனிமேல் நம்மளுக்கு பார்த்தோன்னா குரு தசை தான் அப்படின்னு வந்து இருக்கும். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்